அம்மா எனக்கு இங்க இருக்கிறதுக்கு ரொம்ப பயமா இருக்குமா. நீ பயப்படாத, நான் உன் கூடவே இருப்பேன். ஐயோ, உயிர் இருக்கு. சிஸ்டர் சிஸ்டர், மாச்சோர்ல போட்டனா போடலையான்னு சந்தேகம் வந்துச்சா உங்களுக்கு? நான் தான் போட்டேனே. அந்த ஆத்மா அம்மாவோட அருளை வாங்கி உள்ள வந்துருச்சுடா. இவங்க தான் சார் நேற்று நைட் டியூட்டில இருந்தவங்க. சார் சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்துட்டேன் சார். நேற்று ராத்திரி 10 மணில இருந்து 11:30 மணிக்குள்ள இருக்க ஃபுட்டேஜ் எல்லாம் யாரோ எரேஸ் பண்ணிருக்காங்க சார். இந்த வேலையை யாரோ விஷயம் தெரிஞ்சவங்க தான் பண்ணிருக்காங்க. ரிஷியை கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க. இப்போ அவருக்கு அடர்ந்தா இருந்தவங்களையும் கொலை பார்த்துருக்காங்க. கேஸ் கொஞ்சம் சீரியஸா இருக்கு. நீங்க உள்ள கொஞ்சம் விசாரிங்க டாக்டர். உங்க ஆளுங்க உதவி இல்லாம இதை பண்ணிருக்க முடியாது. அப்புறம் இங்க அட்மிட்டா இருக்க பேஷண்ட்ஸ், அவங்களோட அட்டெண்டர், இவங்க எல்லாரோட லிஸ்டும் எனக்கு உடனே வேணும். நீங்க எல்லாரையும் விசாரிக்க போறீங்களா சார்? தேவைப்பட்டா. சார், எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது மகதி தான் சார். நேத்து கூட அவ என்கிட்ட உங்க 2 பேரையும் ஒழிச்சு காட்டுறேன்னு சொன்னா சார். நான் அடுத்து அங்கதான் போறேன். அவங்கள விசாரிச்சுட்டு வரேன். வாங்க. ஏமா, பேசாம நம்ம வேற ஹாஸ்பிட்டல் போயிடலாமா? எங்க போனாலும் அவளும் வரதானா செய்வா. அப்ப இதுக்கு என்னதாமா முடிவு? மகதிக்கு ஒரு முடிவு வர வரைக்கும் இதுக்கு முடிவு இருக்கிறதா தெரியலண்ணே. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவளை ஒரே படா போட்டு ஜெயிலுக்கு போலான்னு தோணுது. ஆனா அவள மாதிரி நம்ம யோசிக்க கூடாதுன்னு எது வரைக்கும் போறான்னு தான் பாப்போம். மா, போலீஸ் வந்துட்டு இருக்காங்கம்மா. அவங்களுக்கு வேற வேலையே இல்ல. சரி, சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. அவங்க கிட்ட ஏடா கூடமா பேசி சொதப்பாத. சரியா? நான் பாத்துக்கிறேன், நீங்க படுங்கம்மா. சீக்கிரம் படுங்கடி. வாங்க சார். என்ன சார், அன்னையில இருந்து இப்ப வரைக்கும் இங்கதான் இருக்கீங்களா? நீங்க போற வரைக்கும் நாங்க இங்கிருந்து போக மாட்டோம். ஓ சார், ஏதோ நான் விளையாட்டுக்கு சொன்னேன் சார். நான் சீரியஸா தான் சொல்லிட்டு இருக்கேன். ஓ, நீங்க கோச்சிக்கிட்டீங்களா? சரி சொல்லுங்க சார், என்ன விஷயமா வந்திருக்கீங்க? நான் மகதியை கொஞ்சம் விசாரிக்கணும். சார், அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க சார். எழுப்புமா, பேசணும். சார் என்ன சார் நீங்க? நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்க பாட்டுக்கு வரீங்க. நேத்து நைட்ல அவங்க கால் வலியில துடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கூட தூங்கல. இப்பதான் அந்த நர்ஸ் கிட்ட கேட்டு தூக்க மாத்திரையை போட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு மாத்திரை இல்ல சார், 3 மாத்திரை. மா, இப்போ தூங்குறதுக்கு போட்டாங்களா இல்ல ஒரேடியா தூங்குறதுக்கு போட்டுட்டாங்களா? என்ன சார் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? அம்மா காதுல விழுந்தா எவ்வளவு வருத்தப்படுவாங்க. நான் சும்மா தான் சொன்னேன், எழுப்புங்க. ஓ, நீங்க சீரியஸா சொன்னீங்கன்னு நான் நினைச்சுக்கிட்டேன். சரிம்மா, எழுப்புங்க. சார் 3 மாத்திரை போட்டிருக்காங்க சார். 30 மாத்திரை போட்டிருந்தாலும் எழுப்பணும். எழுப்புங்க சார். எழுப்பவே கூடாதுன்னு சொல்லிட்டு தான் சார் படுத்தாங்க. எழுப்புனா திட்டுவாங்க சார். எழுப்பலாம். நீங்க திட்டுவீங்களா? இல்ல, நாங்களே எழுப்புவோம். சார், எதுவா இருந்தாலும் அவங்க முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வெயிட் பண்ணி பேசிட்டு போங்களே சார். என்னம்மா விளையாடுறீங்களா? மரியாதை எழுப்புங்க. அம்மா, அம்மா எழுந்திருங்கம்மா, போலீஸ் வந்திருக்காங்க. அம்மா எழுந்திருங்கம்மா. ஏண்டி தூக்கம் வருது, என்னை டிஸ்டர்ப் பண்ணாத. பாத்தீங்களா? வீட்டுக்கு போய் தூங்கிக்கலாம். முதல்ல எழுந்துருங்க. இப்ப எழுந்திருக்க போறீங்களா இல்லையா? அம்மா, ஏண்டி என்ன டிஸ்டர்ப் பண்ற? அம்மா பாத்துமா. கால் வலிக்குதுடி எனக்கு. சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்கம்மா, நான் என்ன செய்ய? இப்ப தானடி மாத்திரை போட்டு படுத்தேன். யாருடி? போலீஸாமா. என்ன சார், உங்களுக்கு என்ன வேணும்? நேத்து ராத்திரி நீங்க எங்க இருந்தீங்க? என்ன சார் கேள்வி இது?
நடக்க முடியாம பெட்ல படுத்துட்டு இருக்கவங்கள பார்த்து கேக்குற கேள்வியா அது? நான் இங்கதான் கால் வலியில துடிச்சுக்கிட்டு இருந்தேன் சார். ஏன் இப்படி பண்ணீங்க? நான் என்ன பண்ணேன்? ரிஷியை கொல்ல முயற்சி பண்ணிருக்கீங்க, அது நடக்கலான்னதும் இப்ப நீங்க லட்சுமியை கொல்ல பார்த்திருக்கீங்க. ஏன் சார் அதோட விட்டுட்டீங்க? ஏன் உங்களை கொல்ல பார்த்தேன், கமிஷனரை கொல்ல பார்த்தேன், இன்னும் இது மாதிரி ஏதாவது சொல்லிட்டே போங்கல. இதோ பாருங்க, உயிரோட இருந்த ஒருத்தவங்களை மனிதாபிமானமே இல்லாம மார்ச்சுவார்டில எடுத்து போட்டிருக்கீங்க. நீங்க மனசாட்சி இல்லாம பேசுறீங்க சார். நான் எந்திரிக்கவே முடியாம உட்கார்ந்துட்டு இருக்கேன், எடுத்துட்டு போய் போட்டேங்கிறீங்க. அது எப்படி சார் நியாயம்? இங்க பாருங்க, நீங்கன்னு அர்த்தம் இல்ல, நீங்க ஏற்பாடு பண்ண ஒரு ஆளு இத பண்ணிருக்காங்க. சார் உங்க ப்ராப்ளம் என்ன? என்ன எதுக்கு சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கீங்க? நான் தான் கொலைக்கு அத்தாரிட்டி மாதிரி பேசுறீங்க. எனக்கு வேற வேலையே இல்லையா சார்? நேத்து நீங்க லட்சுமி கிட்ட உன்னைய ரிஷியம் காலி பண்ணிடும் நீங்க சொல்லல சார். நான் லக்ஷ்மியை பார்க்கவே இல்ல. அவங்க இங்க வரல சார். சிசிடிவி நைட் ஃபுட்டேஜ்ல ஒரு 1.5 மணி நேரத்தை நீங்க அழிச்சிருக்கீங்க. இதெல்லாம் நீங்க மறந்துட்டு பேசுறீங்க. ஃபுட்டேஜ் அழிச்சிட்டா உண்மையை மறைச்சலாம் நீங்க நினைக்கிறீங்களா? சார் உங்களுக்கு என்ன அரெஸ்ட் பண்ணணுமா, ஜெயில போடணுமா, இல்ல தூக்குல போடணுமா? உங்களுக்கு என்ன சார் ஆசை, அதை பண்ணுங்க. ஏன் இப்போ என்ன ப்ளேம் பண்ணிட்டு இருக்கீங்க? மேடம், நாங்க ப்ளேம் பண்ண பார்க்கல, பிரேம்குள்ள நீங்க தான் இருக்கீங்க. அப்புறம் சார் ஒரு நிமிஷம் சார். மேடம், நீங்க இங்க இருந்தீங்கன்னா ரிஷியோட உயிருக்கு ஆபத்துன்னு அவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அதனால நீங்க இங்க இருந்தா எங்க ஹாஸ்பிடல் பேர் கெட்டு போயிடும். தயவு செஞ்சு கிளம்புங்க. சார் என்ன பேசுறீங்க, யார்கிட்ட பேசுறீங்கன்னு யோசிச்சு தான் பேசுறீங்களா? நான் நினைச்சேன்னா இது மாதிரி 100 ஹாஸ்பிடல் என்னால கட்ட முடியும் தெரியுமா? மேடம், நீங்க கட்டிக்கோங்க, நீங்களே போய் அட்மிட் ஆயிக்கங்க. எங்க பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு மேடம். இது வரைக்கும் இந்த ஹாஸ்பிடல்ல இப்படி பிரச்சனை வந்ததே கிடையாது. நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஹாஸ்பிடல் பேர் கெட்டு போச்சு. சார் இங்க பாருங்க, நான் நிச்சயமா உங்க மேல மான நஷ்ட வழக்கீடு போடுவேன். மேடம், எதை வேணா போட்டுங்க மேடம். தயவு செஞ்சு இடத்த காலி பண்ணுங்க. நீங்களா போனா நல்லது, இல்ல கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவேன். கடுப்பேத்துறாங்க. சரசு, இதுக்கு மேல இந்த ஹாஸ்பிடல்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. வா இங்க இருந்து போலாம். கால் வலிக்குது, தூக்கு மாத்திரை போட்டிருக்குன்னு என்ன நாடகம் நீங்க? ஆதாரத்தோட வந்து உங்களை அரெஸ்ட் பண்றேன். இங்க பாருங்க, நீங்க என்ன அரெஸ்ட் பண்ணி பாருங்க, அதுக்கப்புறம் நான் யாருங்கிறது உங்களுக்கு காட்டுறேன். பார்க்கலாம் வரேன். இந்தாங்கம்மா. இது ஒண்ணுதான் கேடு. மா, நான் கூட இன்னைக்கே அரெஸ்ட் பண்ணிருவாங்கன்னு நினைச்சேன். நல்ல வேளை மேனேஜர் வந்து உங்களை காப்பாத்திட்டாரு. உன்னை போட்டணும். இல்லம்மா. என்ன சார் விசாரிச்சிங்களா? அவ ஒத்துக்க மாட்டாளே. ஆமா மேடம், அது மட்டும் இல்ல, உங்ககிட்ட அவங்க பேசவில்லைன்னு சொல்றாங்க. சார், அவங்களுக்கு உண்மைனா என்னன்னே தெரியாது. ஆனா பொய்ய மட்டும் கிலோ கணக்கில் பேசுவாங்க. சார், அவங்க எவ்வளவு வேணாலும் பேசட்டும், அவங்க கிட்ட உண்மையை எப்படி வாங்கணும்னு எங்களுக்கு தெரியும். சார் அவ இங்க இருக்கிற வரைக்கும் ரிஷியோட உயிருக்கு ஆபத்து சார். நீங்க எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க மேடம். அவங்களை இங்க இருந்து இமீடியட்டா கிளம்ப சொல்லியிருக்கோம். அவ்வளவுதானா சார்? அவங்க மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கலையா? இப்போதைக்கு நாங்க எதுவும் எடுக்க முடியாது. அவங்க தான் குற்றவாளிங்கிறதுக்கு எங்க கிட்ட எந்த விதமான ஆதாரமும் இல்ல. லட்சுமி மேடம் தான் சொல்றாங்களே சார். இந்த கேஸ் இப்போதைக்கு எடுப்படாது. நாங்க இதை வச்சு அவங்க மேல எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. அவங்க ஒரு பிஷாட். நாங்க நடவடிக்கை எடுத்து அதை எங்களால் நிரூபிக்க முடியாம போயிடுச்சுன்னா எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு அது அவமானமா போயிடும். அதுக்காக அவங்கள அப்படியே விட்டுன்னு நினைக்காதீங்க. எங்க ஆளுங்க அவங்கள ரகசியமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் ஃபாலோ பண்ணாலும் அவங்க உங்க கண்ணில் மண்ணை தூவிடுவாங்க. அவ பெரிய கேடி சார். அதை நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கவலைப்படாதீங்க. லட்சுமி மேடம், நீங்களும் இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு இமீடியட்டா வெக்கேட் பண்ணீங்க. நான் எதுக்கு சார்? இங்க உங்க உயிருக்கே பெரிய ஆபத்து வரும். சார் அவ போயிட்டானே எனக்கு எந்த ஆபத்தும் இல்ல சார். நீங்க கில்லர் அவங்கன்ற பாயிண்ட் ஆஃப் வியூல பேசுறீங்க. ஆனா நாங்க அது யாரா வேணாலும் இருக்கலாம்னு நினைக்கிறோம். மகதி தான் சார், அதுல எந்த டவுட் இல்ல. அவங்கன்னா டைரக்டா அவங்க தான் பண்ணணும்னு இல்ல. அவங்களோட ஆளுங்க யாராவது இங்க அவங்கள மாதிரி பேஷண்டாவோ இல்ல பேஷண்ட் கூட வந்த அட்டெண்டராவோ இருக்கலாம். எதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு அந்த கில்லரை நாங்க நேரோ டவுன் பண்ணிட்டு சொல்றோம். அது வரைக்கும் நீங்க இங்க இருக்கிறது அவ்வளவு நல்லது இல்ல. இது பாயிண்ட் சார். லட்சுமி மேடம், நீங்க ரித்தியா கூட்டிட்டு கிளம்புங்க. தம்பி கூட நான் இருக்கேன். மேடம், நான் இங்க 2 போலீஸை பர்மனண்டா காவலுக்கு வைக்க போறேன். ரிஷி அவங்களால நெருங்க முடியாது. நீங்க கவலைப்படாம கிளம்புங்க. ஆமாம்மா, நீங்க தைரியமா போங்க. என் உசுரே போனாலும் சரி, தம்பிக்கு எதுவும் ஆகாம நான் பாத்துக்கிறேம்மா. போங்கம்மா. பாத்துக்கோங்க. வா. நானும் கிளம்புறேன். வாங்க சார்.
தம்பி, அந்த மகதியை கட்டிக்கிட்ட ஒரே ஒரு தப்பால இன்னைக்கு மரணத்தோட வாசல்ல வந்து நிக்கிறியப்பா. வாடா வாடா வாடா. என்ன என்ன எங்க கிளம்பிட்டீங்க? கண்ணாமூச்சி விளையாடுறோம். கண்ணாமூச்சி விளையாடுறீங்களா? அங்க போய் விளையாடுங்க போ. சரி. வாடா வாடா வாடா. டேய் என்னங்கடா 2 பேரும் உட்காந்துட்டீங்க. உங்களை யாரா கண்டுபிடிக்க போறா? பாட்டி சத்தம் போடாதீங்க. ஆ, வரலாம் வாங்க. வரலாம் வாங்க வா. யாரா வர போறா? நீங்க இங்கதான் இருக்கீங்களா? இதோ வரேன். ஏய், மாட்டிக்கிட்டீங்களா? இப்போ நீங்க 2 பேர் கண்ணை மூடிக்கோங்க. என்ன கண்டுபிடிக்கிறீங்களா? நாங்க உங்களை ஈஸியா கண்டுபிடிச்சிருவோம். எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னு நானும் பாக்குறேன். கண்ணை மூடுங்க. 1 2 3. வரவா? வாங்க. தம்பி, சக்தி தம்பி. கீழ இறங்கி வாங்க. வாங்க. என்னத்த? அட வாங்க தம்பி. சரி இருங்க வர. என்ன தம்பி இது? நேத்து ராத்திரி செத்து போனவ மாதிரி கிடந்தவ இன்னைக்கு இப்படி ஆட்டம் போடுறா? அதான் எனக்கும் புரியல. அவ எந்திரிக்கவே முடியாது. 21வது நாள்ல செத்துருவான்னு சொல்லி காத்ராவோட பையன் சொன்னாரு. காத்ராவா இருந்தாலும் போத்ராவா இருந்தாலும் இப்படி ஏமாத்துறாங்களே தம்பி. அந்த சாமியாரு அந்த ஆவிய புடிச்சிட்டேன்னுட்டு நம்ம காசெல்லாம் பறிச்சுட்டான். இவனும் அதே கேஸாதான் இருப்பான் போல இருக்கு. இல்ல எனக்கு அவர் மேல நம்பிக்கை இருக்கு. அவர் சொன்ன மாதிரி சுடுகாட்டு மண்டையோட்டோட சாம்பலை கொடுத்தாரு. அது வேலை செஞ்சது. சாமியார் கொடுத்த தாயத்து கூட 1 நாளோ 2 நாளோ தானே வேலை செஞ்சது. அதெல்லாம் ஒரு கண்கட்டி வித்தை. காத்ரா இந்த பூஜை ரொம்ப ஆபத்தானது, அதை நான் செய்ய மாட்டேன், அந்த பாவத்துல எனக்கு பங்கு வேணான்னு அப்படியே ஒதுங்கிட்டாரு. சரி சரி, இப்படி நினைச்சு பாருங்க. இது அப்படிப்பட்டது, இது இப்படிப்பட்டதுன்னு பில்டப் கொடுத்தாதான் நாம அதை பண்ணி பாப்போங்கிற ஆசை வரும். இப்ப நான் பண்ண முடியாதுன்னு சொன்னா நமக்கு என்ன செலவானாலும் பண்ணலாம் தானே தோணும். அதே நேரம் பார்த்து பையனையோ மாமனையோ மச்சானையோ எவனையோ அனுப்பி நான் இத பண்ணி தரேன்னு சொன்னா நாம அவன் கேக்குற பணத்தை கொடுக்க தானே போறோம். இது அப்படித்தான் தம்பி நடந்திருக்கு. அவன் சுடுகாட்டுல படுத்து கிடக்குறான். அதனால அவன் பெரிய மந்திரவாதின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அவனுக்கு படுக்கிறதுக்கு இடம் இல்லாம சுடுகாட்டுல படுத்து கிடக்குறான்னு நான் சொல்லுவேன். இல்ல, இன்னும் எனக்கு அவங்க மேல நம்பிக்கை இருக்கு. இன்னும் ஏமாறதுக்கு தயாரா இருக்கேன்னு சும்மா சொல்லு. எதையாவது பேசிட்டே இருக்கீங்க. ஆமா. ஆ. ஐயோ தம்பி தம்பி, என்னமோ சுடுகாட்டு போன மாதிரி ஐயோ அத்தை, நினைக்கிறேனே. பேசாதீங்க. இவர் காத்ரா அசிஸ்டன்ட். என்னன்னு இங்க வந்திருக்கீங்க? காத்ரா உங்களை கூட்டு வர சொன்னாரு. பையன் சம்பாரிச்சது பத்தலன்னு அவரும் கொஞ்சம் சம்பாதிக்கலாம் நினைக்கிறாரு. போங்க, போயிட்டு வாங்க தம்பி. ரொம்ப அவசரமா பார்க்கணுமா? என்ன விஷயமா? அத நான் சொல்லக்கூடாது, அவர் தான் சொல்லணும். என்ன பூஜை கீஜை வேலை செய்யலையா? அத நான் சொல்லக்கூடாது, அவர் தான் சொல்லணும். என்ன இவர் தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காரு. ஐயோ அத்தை, நீங்க என்ன பேசிட்டே இருக்காதீங்க, உள்ள போங்க. நான் போய் அவரை பார்த்துட்டு வந்துடுறேன். அண்ணா, நீங்க இங்க நிக்காதீங்க, மாட்டிப்போம். நீங்க தெருமுனையில நில்லுங்க, நான் பைக் எடுத்துட்டு வரேன். ராத்திரியே வருவேன்னு நினைச்சோம். இல்ல பாத்தியா, ராத்திரி எல்லாம் தூங்காம கொள்ளாம மூஞ்சி எப்படி இருக்கு பாரு, வாடி போயிருக்கு. ஆன்ட்டிய ராத்திரி ஃபுல்லா மாச்சரியில போட்டாங்க. என்னது மார்ச்சுவரி இல்லையா?
என்ன லட்சுமி சொல்றா இவ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. பணம் போட்டு வச்சிருக்கிற இடத்துல போட்டு வச்சிருந்ததா சொல்றா. நீ என்னமோ ஒண்ணு இல்லைன்னு சொல்ற. என்னது சவக்கடங்கலியா? என்ன லட்சுமி, உயிரோட இருக்கிறவங்களை யாராவது அங்க போடுவாங்களா? லட்சுமி, யாருமா அப்படி செஞ்சது? ஷோ, கொஞ்சம் பதட்டப்படாம இருக்கீங்களா? இதுக்காக தான் உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு இருந்தேன். என்ன லட்சுமி, என்ன நடந்துச்சு? எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணாங்க? ரித்திகா கிட்ட நான் எதை பத்தி சொல்ல வேணாம்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன். இவதான் அவசரப்பட்டு சொல்லிட்டா. பயப்படாதீங்க அத்தை, ஒண்ணுமே இல்ல. அவளால தாங்க முடியாம தானே சொல்லிட்டா. அங்க என்னதான் நடந்துச்சு அத முதல்ல சொல்லு. சொல்லு லட்சுமி, என்ன நடந்துச்சு? என்ன லட்சுமி, எதுவா இருந்தாலும் சொல்லு. லட்சுமி, செத்து பொழிச்சு வந்திருக்கேடி. இந்த கொடுமை வேற எங்கேயுமே நடந்திருக்காது. எப்படி லட்சுமி எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இவ்வளவு அமைதியா நிக்கிற? கேக்குற எங்களுக்கே நெஞ்சு வெடிச்சிரும் போல இருக்கே. நான் இப்போ போய் அந்த மகதி என்ன பண்ணிட்டு வரேன்? மாமா, நீங்க பேசாம இருங்க மாமா. போலீஸ் எல்லாத்தையும் பாத்துப்பாங்க. படுபாவி, உயிரோட வச்சு உன்னை கொல்ல பாத்துருக்கா, என்ன பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? மாமா, சரி பரவாயில்ல, போலீஸ் பாத்துக்கோ, நான் தான் சொல்றேன்ல. போலீஸ் எங்கம்மா பாத்துக்கிறாங்க? அவதான் எல்லாத்துல இருந்து தப்பிச்சு வெளியே வந்துறாள. அவளுக்கு எப்ப தண்டனை கிடைக்கணுமோ அப்ப கிடைக்காம போகாது மாமா. எப்ப கிடைக்கிறது? அது வரைக்கும் நம்ம பயந்து இருக்கணுமா? மாமா, எனக்கு என்ன பத்தி கவலை இல்ல. ரிஷியை நினைச்சாதான் கவலையா இருக்கு. அந்த ரிஷிக்காக தானே அவ உன்னை கொல்ல பாக்குறா. இங்க வரலட்சுமி, எல்லாமே அந்த மகதியால தான். சரி விடுங்க, அவளை பத்தி பேச ஆரம்பிச்சா அப்புறம் கன்னி தீவு மாதிரி அதுக்கு ஒரு முடிவே இல்லாம போயிட்டு இருக்கும். ஏன் லட்சுமி, அங்க ரிஷியை யார் பாத்துக்கிறாங்க? சக்தியை வேணா அனுப்பிச்சு வைக்கட்டுமா? அவன் கொஞ்சம் அவரை பத்திரமா பாத்துப்பான். அந்த மகத்தைய வச்சுக்கிட்டு யாராலையும் பத்திரமாவே இருக்க முடியாது. அவதான் என்னென்னமோ பண்றாளே. உயிரோட இருக்கிறவங்கள மார்ச்சுரியில போட்டு கொல்லலான்னு தோணி இருக்கு அவளுக்கு. சீ, அப்படியெல்லாம் யாருக்கு தோணும்? லட்சுமி, நான் வேணா ரிஷியோட போய் இருக்கட்டுமா? லக்ஷ்மி அவ கண்ணுல விரல விட்டு ஆடுறா. நீங்களாம் ஏமாத்துறோம். என்கிட்டலாம் அவ பாச்சா பலிக்காது. அவளை ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். மாமா, நான் தான் சொல்றேன்ல, ஹாஸ்பிட்டல்ல மகதேவே வெளியில போக சொல்லிட்டாங்க. அதுவும் இல்லாம ரிஷிக்கு பாதுகாப்பா 2 போலீஸும் இருக்காங்க. நம்ம ரிஷியை பத்தி கவலைப்பட வேண்டாம் இனிமே. அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஆமா, ரிஷி இப்ப எப்படி இருக்காரு? அவருக்கு இப்போ பரவாயில்ல, நார்மலா ஆயிட்டு வராரு. டாக்டரும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அவரு கண்ணு முழிச்சிட்டாரா? பேசுறாரா? இன்னும் இல்லக்கா. பாவம் அந்த ரிஷி தப்பான ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணதுனால இன்னைய வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்காரு. அத நடந்ததை மாத்த முடியும்னா நம்ம கவலைப்படுறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. அத கடந்து போறதா நல்லது. உனக்கு இருக்கிற பக்குவம் எல்லாருக்கும் இருந்துட்டா இந்த உலகத்துல கவலையே இருக்காது. லக்ஷ்மி, நீ போய் குளிச்சிட்டு வா. நைட்டு ஃபுல்லா மார்ச்சுரியில இருந்து டயர்டா இருந்திருப்ப. நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். செல்லம், உனக்கும் ஆன்ட்டி டிஃபன் எடுத்து வைக்கிறேன். ஆமா, நீ என்ன இங்க நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? சொன்னதெல்லாம் வாங்கி வச்சிட்டியா? எல்லாம் வாங்கி வச்சிட்டப்ப. அடேங்கப்பா, அந்த மகதி பெரிய ஆளா இருப்பா போல இருக்க. என்ன சூப்பரா ஐடியா பண்ணிருக்கா. தூங்கிக்கிட்டு இருந்தவள மார்ச்சுரியில போட்டு கொல்ல பாத்திருக்காளே. அவ கேட்ட நேரம் இவ தப்பிச்சிட்டா. இல்லனா அவளுக்கு இந்நேரம் சங்கு ஊதிருப்பாங்க, இல்ல மேளம் அடிச்சிருப்பாங்க. மிஸ் ஆயிடுச்சே. லட்சுமிக்கு மகதி இப்படி ஒரு வேலையை செஞ்சிருக்கான்னு இந்த சக்திக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், அவ கதையை இவன் முடிச்சிருவான். என்னைக்காவது நமக்கு போர் அடிக்கிறப்ப அவளை போட்டு கொடுத்துடலாம். என்னங்க நின்னு புலம்பிட்டு இருக்க? ஒண்ணு இல்லடி, சும்மா அப்படியே சொல்லு. வா, மூஞ்ச பாரு. இவ வேற எது யோசிக்க விடாம. குருஜி, நீங்க சொன்ன மாதிரி கூட்டிட்டு வந்துட்டேன்.
சாமி உங்க மகன் எங்க? அவன் சமாதி ஆயிட்டான். சமாதி ஆயிட்டாரா? என்ன சொல்றீங்க? எனக்கு புரியலையே. பூச்சி நீ சொல்லலையா? நீங்க சொல்ல சொன்னதை மட்டும்தான் சொன்னேன். உன் பிரச்சனைக்கு எங்கிட்ட வந்துட்டு இப்ப எனக்கு பிரச்சனை உண்டாக்கிட்டிய. இது நியாயமா? என்ன நடந்துச்சு? சமாதி ஆயிட்டான்னு சொல்றீங்க, நியாயமான்னு கேக்குறீங்க. என் பிள்ளைய கொண்டுட்டீங்களே, நான் தான் முடியாதுன்னு சொல்லி அனுப்பல. அப்புறம் எதுக்காக அவனை பண்ண சொன்ன? நான் சொல்லல, அவரே தான் பண்றேன்னு சொன்னாரு. நீ கொடுத்த பணத்துக்கு ஆசைப்பட்டு அவன் புலமாயிட்டான். அந்த காஸ்மோரா அவனை கொன்னுடுச்சு. இறந்துட்டாரா? சாமி, அந்த காஷ்மோரா அந்த பொண்ணு உடம்புல தானே இருக்கு? இல்ல, அது வெளியே வந்துதான் என் மகனுடைய ரத்தத்தை குடிச்சிட்டு தன்னோட இடத்துக்கு போயிடுச்சு. அதனாலதான் அவங்க எந்திரிச்சிட்டாளா? 21 நாள் பூஜை ஒரே நாள்ல முடிஞ்சிருச்சா? இல்ல, நின்னுடுச்சு. அப்போ இனிமே அவ்வளவுதானா? அந்த ஆவி எங்களை விட்டு போகாதா? சாமி, காஷ்மோராவை ஏவ தெரிஞ்சவங்க யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. உன்னை வர சொன்னதே அதுக்குதான். இந்த முறை காஸ்மோராவை ஏறி விடுற. ரொம்ப நன்றிங்க, எனக்காக நீங்க மனசு மாறினதுக்கு. இத நான் உனக்காக பண்ணல, எனக்காக பண்றேன். என் புள்ள சாவுக்கு காரணமா இருந்த அந்த ஆத்மாவையும் அது தங்கி இருக்க குழந்தையோட உடம்பையும் என்ன பண்றேன்னு பாரு. மறுபடியும் நான் முடி நகம்லாம் எடுத்துட்டு வரணுமா? தேவையில்லை. அதுக்கு பதிலா நான் கொடுக்கிற பொருளை மண்ணுல புதைச்சு அந்த மண்ணு மேல அந்த குழந்தைய நடக்க வச்சு அவ பாதம்பட்ட மண்ணை என்கிட்ட கொண்டாந்து கொடு. என் பையன் விட்ட பூஜைய இனி நான் தொடங்க போறேன்.